Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Unboxing Pythonங்கிற சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Objects as Arguments and Returning Object from Functions and Methods. ஸோ நம்ம ஆர்குமெண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம், அதே போல் ஃபங்க்ஷன்னா என்ன, மெத்தட்னா என்ன. ஸோ இந்த ஃபங்க்ஷன் மெத்தடுக்கு எப்படி ஆப்ஜெக்ட்ஸை நம்ம அனுப்பி அதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ரீகேப், கிளாஸஸ் ஆர் ப்ளூ பிரிண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா முதல்ல நம்ம கிளாஸ் தான் க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ யூ கேன் சே தட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் கிளாஸ். ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஃபீல்டு அண்ட் மெத்தட்ஸ். திஸ் ஃபீல்ட் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் டிஃபைன்ட் இன் த கிளாஸஸ். அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் வேல்யூ ஃபார் த ஃபீல்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்னா என்ன, காலிங்னா என்ன, ஆர்குமெண்ட்னா என்ன, பேராமீட்டர்னா என்ன. ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இட் மஸ்ட் ஹாவ் த கீவேர்ட் டெஃப். தென் இட் வில் ஹாவ் த ஃபங்க்ஷன் நேம் ஃபாலோட் பை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis. அதுக்குள்ளே வி கேன் ஹாவ் 0 ஆர் மோர் பேராமீட்டர் இல்லாமையே கூட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesisோடு கொடுத்துக்கலாம். தென் ஃபாலோட் பை திஸ் இஸ் த கோலன். ஸோ நம்மளுக்கு தெரியும் பைத்தானில் இந்த கோலன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். தென் யூ கேன் ஹாவ் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸ். தென் யூ கேன் ஹாவ் அ ரிட்டர்ன். ஸோ ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகுது. தென் திஸ் இஸ் ஃபங்க்ஷன் கால். இந்த கால் பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் யூஸிங் த ஃபங்க்ஷன் நேம் ஃபாலோடு பை த ஆர்குமெண்ட்ஸ். ஸோ யூஸ்வலாக இங்கே எவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். தெர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ் ஆல்சோ. வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸு தட் வில் see in a different வீடியோ. பட் இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் இருக்கிறத வி கால் இட் as a parameter, ஃபங்க்ஷன் காலில் இருக்கிறத வி கால் இட் as an argument. அண்ட் திஸ் இஸ் எக்ஸ். இங்கே P3ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக we have to use a variable. So this is value returned by the function. ஸோ இங்கேயும் அதே தான். ஆனால் இந்த இடத்துல we don't have a returning value. இங்கே ரிட்டர்னிங் வேல்யூ இல்லை அப்படின்னா நம்ம x is equal to or y is equal to அப்படின்னு ஃபங்க்ஷனை கால் பண்ண வேண்டியதில்லை. அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கொடுத்துட்டு we can give the arguments. Sometimes there may not be any parameter. இங்கே parameter இல்லைன்னா இங்கே ஆர்குமெண்ட் இல்லாமல் நம்ம கொடுப்போம். நம்ம now we'll see what is a method, what is a function. மெத்தடுங்கிறது கிளாஸில் நம்ம டிஃபைன் பண்ணி இருக்கிறது மெத்தடு. கிளாஸோட அசோசியேட் ஆகாமல் தனியாக கொடுத்துருக்கிறது வி கால் இட் as a ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள், கிளாஸ் வெயிட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் வி ஹாவ் காட் அ கிளாஸ் வேரியபிள் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 100. தென் வி ஹாவ் அ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த ஃபங்க்ஷனை கிளாஸுக்குள்ளே கொடுக்கும்போது வி கால் இட் as a மெத்தட். ஸோ இட்ஸ் அ டிஃபைனிங் எ மெத்தட். யூ ஹாவ் அ டெஃப் அண்ட் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் அண்ட் தென் யூ ஹாவ் காட் த பேராமீட்டர்ஸ். And then you have only one statement, return 2.205 into self.weight. So இந்த weight 100 multiply பண்ணி value return ஆகும். This is how we define a method in a class. And this is an example of defining a function. This 2 pounds is associated with this weight class. இந்த இடத்துல it is not associated with any class. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா the same thing 2 pounds கிலோஸ்னு கொடுத்துருக்கோம். ரிட்டர்ன் த சேம் வேல்யூ 2.205 into கிலோஸ். இந்த மெத்தடை கால் பண்ணணும் அப்படின்னா we have to create an object of this class. W is equal to weight. Wங்கிறது ஆப்ஜெக்ட் of this class weight. And then அந்த W யூஸ் பண்ணி we are calling this method W dot 2 pounds. ஸோ இந்த இடத்துல பேராமீட்டர் இருக்குது, இங்கே ஆர்குமெண்ட் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா கிளாஸில் வந்து த ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ணுது. இது வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கிளியராகாதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இந்த இடத்துல W.2 poundsங்கிறது we are calling the method of this object W and we are storing it in a variable. நான் முன்னையே சொல்லியிருக்கேன், return some வேல்யூன்னு வரும்போது we have to have a variable here. இப்போ variable is equal to W.2 pounds. This is how we call a method on an object. இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கிலோஸ்ங்கிறதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறோம். அண்ட் தென் பவுண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 pounds ஆஃப் கிலோஸ். அப்போ அந்த 100ங்கிற வேல்யூ வந்து இங்கே பாஸ் ஆகும். அண்ட் தென் 2.205 into கிலோஸ் கால்குலேட் பண்ணி பவுண்ட்ஸில் ஸ்டோர் ஆகும். The same process
we are defining it in a method and we are defining it in a function. This is how we call a method and call a function. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மெத்தடுக்கு எப்படி ஆப்ஜெக்ட்ஸை நம்ம அனுப்ப போகிறோம், எப்படி ஆப்ஜெக்ட்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். சிமிலர்லி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஆப்ஜெக்ட்ஸை அனுப்ப போகிறோம், ஆப்ஜெக்ட்ஸை ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். So object as function arguments and returned from function. Similarly, objects as arguments to a method and return objects from methods. So object as function arguments. Class triangle, and then we have got a statement pass. So we are not defining a instance variable or any other variable and method. But the instance variable can be defined here. T1 or object நம்ம define பண்ணியிருக்கோம். ட்ரையாங்கிள்ங்கிற கிளாஸுக்கு t1ங்கிற ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் we are initializing some values t1.a, t1.b, t1.c. ஸோ என்ன ஆகும், யூஸ்வலாக மற்ற லாங்குவேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் டிஃபைன் பண்ணும்போதே அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஆனால் பைத்தானில் இட் கேன் பி டிஃபைன்ட் எல்ஸ்வேர். இந்த இடத்துல மெயினில் கூட நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ 3 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்குது, அதுக்கு வேல்யூஸை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். தென் we have a function def perimeter obj, ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்ட் டாட் ஏ கமா ப்ளஸ் ஆப்ஜெக்ட் டாட் பி ப்ளஸ் ஆப்ஜெக்ட் டாட் சி. அப்போ அந்த 3 ஏபிசி வேல்யூஸையும் சம் பண்ணி ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அந்த வேரியபிளில் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இட் இஸ் நாட் ரிட்டர்னிங் எனிதிங். ஸோ இது எப்படி கால் பண்ணுறோன்னா, பெரிமீட்டர் ஆஃப் t1. ஸோ t1ங்கிறது நம்மளுக்கு தெரியும், இது ஒரு ஆப்ஜெக்ட்டு. பெரிமீட்டருங்கிறது ஃபங்க்ஷனு. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கால் அ ஃபங்க்ஷன். அதுக்கு இந்த ஆப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். 10, 20, 35 ஆட் பண்ணி பெரிமீட்டர் 65 அப்படின்னு வந்திருக்கு. இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பாயிண்ட்னு ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். நம்ம இட் ஹாஸ் காட் 3 மெத்தட்ஸ். init மெத்தட் இஸ் டு இனிஷியலைஸ் த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். getX and getY is used to get the value of x and y from the object. அந்த ஆப்ஜெக்டோட x வேல்யூ y வேல்யூவை கெட் பண்ணுறதுக்காக 2 மெத்தட் யூஸ் பண்ணுறோம். And this is how we define 2 objects. P is equal to point of 4, 3. அப்போ point of 4, 3ங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த init மெத்தட் கால் ஆகும். 4, 3 வந்து x and yக்கு ஸ்டோர் ஆகிடும். அடுத்த க்யூங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது 0, 0 அப்படிங்கும்போது அந்த க்யூ ஆப்ஜெக்ட்டுக்கு x வேல்யூ 0, y வேல்யூ 0ன்னு ஆகிடும். இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, பாயிண்ட் 2ல் இருக்கிற எக்ஸ் வேல்யூ மைனஸ் 0.1ஓட எக்ஸ் வேல்யூ. சிமிலர்லி பாயிண்ட் 2லிருந்து y வேல்யூ மைனஸ் 0.1ஓட y வேல்யூ. இதை நம்ம வந்து ஸ்கொயர் கண்டுபிடிச்சி சம் பண்ணுறோம். அண்ட் தென் we are calculating the square root. This is how we calculate the distance between 2 points. Square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. அப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ஸ் p, qங்கிற ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். தென் print distance of p, q. டிஸ்டன்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டினரி ஃபங்க்ஷன். அதுக்கு it has got 2 arguments p, q. they are nothing but objects. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம we are defining the function like this p1, p2. இப்போ p2ஓட x வேல்யூ எடுக்கணுன்னா p2 டாட் getX இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். மைனஸ் p1ஓட getX அதாவது x வேல்யூ. சிமிலர்லி p2ஓட y வேல்யூ கெட் பண்ணுறோம். p1ஓட y வேல்யூ கெட் பண்ணி we are calculating the difference and then we are calculating the distance by using math.square root of x difference power plus y difference square. அப்போ இந்த வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை we are just printing it as it is. ஒரு வேரியபிளில் வாங்கி பிரிண்ட் பண்ணலாம், or you can use this function inside a print statement. Now we'll run this. ஸோ கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இந்த இடத்துல தான் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அப்போ ரெண்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 5.0. அடுத்த எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன்டு ஃப்ரம் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஆர்குமெண்ட்டாக அனுப்பியிருக்கோம். இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி பார்த்தா கிளாஸ் ட்ரையாங்கிள். பட் நவ் வி ஹவ் காட் 2 மெத்தட்ஸ், கிரியேட் ட்ரையாங்கிள் அண்ட் பிரிண்ட் சைட்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிங்கிற 3ஐயும் நம்ம இங்கே இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறோம் வித் த வேல்யூ கிவன். a1ங்கிற வேல்யூ வச்சு இது இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் we are printing triangle created. அடுத்த மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் சைட்ஸில் இந்த 3 வேல்யூவும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். வெரி சிம்பிள் கிளாஸ் தான்.
இப்போ பாருங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். T1 இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கு வேல்யூ இல்லை, ஏன்னா இங்கே இனிட் மெத்தட் இல்லை. ஸோ வி ஆர் நாட் இனிஷியலைசிங் த வேல்யூஸ் ஏபிசி இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணலை. பட் வி ஆர் காலிங் திஸ் T1 டாட் கிரியேட் ட்ரையாங்கிள். T1ஓட ஆப்ஜெக்ட்டு டாட் இந்த மெத்தட் கிரியேட் ட்ரையாங்கிள். அதுக்கு வி ஆர் பாசிங் த வேல்யூ 10. 10 வில் பி காப்பிட் இன்ட்டு A1. அந்த A1ங்கிற வேல்யூ தான் வந்து ஏபிசிக்கு அசைன் ஆகிக்குது. அப்போ பார்த்திங்கன்னா T1ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 10, சியோட வேல்யூ 10. அண்ட் தென் வி ஆர் ஜஸ்ட் பிரிண்டிங் த சைட்ஸ். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ட்ரையாங்கிள் இஸ் கிரியேட்டட் அண்ட் வி ஆர் பிரிண்டிங்கிறதுனால எல்லா வேல்யூஸும் 10 10 10 பிரிண்ட் ஆகுது. நவ் வி ஹாவ் another ஃபங்க்ஷன் def size double of T1. T1 என்னவா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். இப்போ அந்த ஆப்ஜெக்டோட ஏ வேல்யூ இன்ட்டு 2 அதை வந்து T2ங்கிற இன்னொரு ஆப்ஜெக்டோட ஏ வேல்யூக்கு அசைன் பண்ணுறோம். அதே போல் T1 டாட் பி இன்ட்டு 3யை T2 டாட் பிக்கு அசைன் பண்ணுறோம். அதாவது T2 இஸ் த ஆப்ஜெக்ட், அதனோட ஏபிசி வேல்யூவை வி ஆர் கால்குலேட்டிங் லைக் திஸ் அண்ட் வி ஆர் ஸ்டோரிங் அண்ட் தென் வி ஆர் ரிட்டர்னிங் திஸ் T2. இப்போ இங்கே பாருங்கள் எப்படி நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோன்னா T இஸ் ஈக்குவல் டு சைஸ் டபுள் ஆஃப் T1. T1ங்கிறது இங்கே க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டு, அதனுடைய சைட்ஸ் எல்லாம் 10 10ன்னு இருக்குது. அந்த வேல்யூஸை வந்து நம்ம சைஸ் டபுள்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம அனுப்பியிருக்கிறோம். அங்கே என்ன பண்ணியிருக்கு, அந்த வேல்யூஸை எடுத்து 2 × 3 × 4ங்கிற மாதிரி மல்டிப்ளை பண்ணியிருக்கு. அதை T2க்கு அசைன் ஆகிருக்கு. தட் வில் பி ஸ்டோர்டு ஹியர். Tங்கிற ஆப்ஜெக்டில் வி கெட் ஆல் த வேல்யூஸ் பிகாஸ் வி ஹவ் காட் ரிட்டர்ன் T2. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், T2ஓட பிரிண்ட் சைட்ஸ் பண்ணுறோம். ரன் பண்ணி பார்க்கலாம். நவ் த சைட்ஸ் ஆர் 20, 30 and 40. 10 10 10 இருந்தது, ரெண்டால் மல்டிப்ளை பண்ணும்போது 20, 30 and 40. Now we have seen an example where we are returning an object from a function. அடுத்தது மெத்தடுக்குள்ளே போயிட்டோம். மெத்தட் அப்படின்னாவே அது ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்கிறது தான் we call it as a method. இங்கே பாருங்கள் கிளாஸ் பாக்ஸு, அதில் we have got 2 class variables length and breadth. வேல்யூஸை நம்ம 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். Then we have a method. இந்த மெத்தடு செல்ஃப் கமா பாக்ஸ் 1. பாக்ஸ் 1 பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது இட் இஸ் அ பேராமீட்டர் டு டினோட் அ பாக்ஸ் டைப் ஆப்ஜெக்ட். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பாக்ஸ் 1 டாட் லென்த்தை 2 மல்டிப்ளை பண்ணி செல்ஃப் டாட் லென்த்துக்கு கொடுத்துருக்கோம். அதே போல் பாக்ஸ் 1 டாட் பிரெத் 2 மல்டிப்ளை பண்ணி செல்ஃப் டாட் பிரெத்துக்கு கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் டிஃபைன்ட் அ பாக்ஸ். ஸோ இதை ரன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் B1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து வேல்யூ லென்த் அண்ட் பிரெத் 0ன்னு இருக்கிறதுனால we are using B1 டாட் லென்த் இஸ் ஈக்குவல் டு B1 டாட் பிரெத் இஸ் ஈக்குவல் டு 5. இது ரெண்டுமே 5 தான் அசைன் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, இந்த இடத்துல நான் வந்து 7 கூட கொடுத்துக்கலாம். தென் B1 டாட் பிரெத் இஸ் ஈக்குவல் டு 5 கூட இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அண்ட் தென் ஐ எம் கிரியேட்டிங் அனதர் ஆப்ஜெக்ட் B2 அண்ட் தென் B2 டாட் டபுள் ஆஃப் B1. ஆல்ரெடி இருக்கிற B1 ஆப்ஜெக்டை டபுள்ங்கிற மெத்தடுக்கு நம்ம அனுப்ப போகிறோம் B2ங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி. இப்போ என்ன ஆகும்னா இந்த B2ஓட வேல்யூ வந்து செல்ஃபுக்கு போயிடும். அண்ட் தென் B1 வேல்யூ வில் பி ஸ்டோர்ட் இன் பாக்ஸ் 1. அப்போ பாக்ஸ் 1ஓட வேல்யூ லென்த்தை எடுத்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு செல்ஃப் டாட் லென்த்துக்கு போடுறோம். அதே போல் பாக்ஸ் 1 டாட் பிரெத்தை வந்து இன்ட்டு 2 பண்ணி செல்ஃப் டாட் பிரெத்துக்கு போடுறோம். தென் ஆட்டோமேட்டிக்கலி B2ஓட லென்த் இஸ் நத்திங் பட் B1ஓட லென்த் இன்ட்டு 2. அதே போல் B2 டாட் பிரெத் என்னவாக இருக்கும் அப்படின்னா த B1ஓட பிரெத் இன்ட்டு 2. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 7 அண்ட் பிரெத் வந்து 5. இதை 2 மல்டிப்ளை பண்ணுறதுனால பாக்ஸ் 2ஓட லென்த் வந்து 14 ஆகுது, பிரெத் வந்து 10 ஆகிருக்கு. இந்த எக்ஸாம்பிளில் we have seen object passing as an argument to a method. ஸோ இந்த B2ங்கிற ஆப்ஜெக்டோட மெத்தடு, அதுக்கு பேராமீட்டர் ஆர் ஆர்குமெண்ட் வந்து B1. அடுத்து இருக்கிறது பாருங்கள், ஆப்ஜெக்ட்ஸ் ஆஸ் ஆர்குமெண்ட் அண்ட் ரிட்டர்ன் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் மெத்தட். ஆர்குமெண்ட்டாக நம்ம ஆப்ஜெக்ட் அனுப்ப போகிறோம், அதே போல் மெத்தட்லேருந்து ஆப்ஜெக்ட்டை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் வி ஹாவ் அ கிளாஸ் கால் toNum. we have got 3 methods, getNum, putNum and add. getNumங்கிறது எதுக்கு, இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கெட் பண்ணுறதுக்காக. putNum எதுக்குன்னா இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் திஸ் ஆட்ங்கிற மெத்தட் எதுக்கு அப்படின்னா 2 ஆப்ஜெக்டோட எக்ஸ் வேல்யூவை சம் பண்ணி 3வது ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம்.
அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த இடத்துல நம்ம r is equal to 2num அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோட எக்ஸ் வேல்யூ ப்ளஸ் டீயோட எக்ஸ் வேல்யூ, செல்ஃபோட ஒய் வேல்யூ ப்ளஸ் டீயோட ஒய் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் டிஃபைன்ட் ஒன் கிளாஸ். இதை ரன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹியர் ஐ எம் கிரியேட்டிங் 2 ஆப்ஜெக்ட்ஸ், obj1 அண்ட் obj2. அப்போ இதுக்கு வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்காக getNum கொடுக்குறோம். சிமிலர்லி ஆப்ஜெக்ட் 2ஓட வேல்யூவை கெட் பண்ணுறதுக்காக getNumங்கிற மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் obj1 அண்ட் obj2 ரெண்டையும் சம் பண்ணுறோம். சம் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி கால் பண்ணியிருக்கோன்னா obj1.add. ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒரு மெத்தடை கால் பண்ணணுன்னா ஒரு ஆப்ஜெக்டை வச்சு தான் கால் பண்ண முடியும். இப்போ நம்ம கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த obj1 வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி செல்ஃப், இந்த கரண்ட் ஆப்ஜெக்ட் அதுதான். இங்கே obj2வை நம்ம பாஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து அந்த டீக்கு அசைன் ஆகிடும். அப்போ செல்ஃபோட எக்ஸ் வேல்யூ டீயோட எக்ஸ் வேல்யூ ரெண்டையும் சம் பண்ணி we are storing it in a temporary variable r and then we are returning that r. அந்த ரிட்டர்ன் ஆகிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா obj3ங்கிற ஆப்ஜெக்டில் நம்ம கெட் பண்ணுறோம். இங்கே obj3 தனியாக க்ரியேட் பண்ணவே இல்லை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணி obj3 is equal to போடும்போது this will be created as an object. and then அதனுடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்காக putnumங்கிற மெத்தடை கால் பண்ணுறோம். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டுக்கான வேல்யூ கேட்குது, 2 கொடுக்குறேன். எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3. ஆப்ஜெக்ட் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 அண்ட் தென் ஐம் கிவிங் 4. இப்போ என்ன இருக்குது, இந்த 2 + 3 5 ஆயிருக்கு, 3 + 4 7 ஆயிருக்கு. இந்த வீடியோவில் ஆர்குமெண்ட்னா என்ன, பேராமீட்டர்னா என்ன, மெத்தடுனா என்ன, ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி நம்ம அனுப்புறது, அங்கேருந்து எப்படி ரிட்டர்ன் ஆகுறது. சிமிலர்லி ஹவு டு பாஸ் அன் ஆப்ஜெக்ட் as an argument to a method and return object from the method. இதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் கோட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.